கரூருக்கு போனால் தானும் கொல்லப்படுவோமோ என்று பயப்படுகிறார் விஜய்ன்னு. என்ன சார் பேச்சு? இவர் இத்தனைக்கும் ஒரு 5 வருஷம் மந்திரியா இருந்தவர், இப்போ எம்எல்ஏவா இருக்கிறாரு, ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவராக இருக்காரு. இப்படி பொறுப்பு இல்லாமல் பேசலாமா? யாரோ ஒரு லேடி என் முன்னாடியே 2 பேரை கழுத்தை நெரிச்சு கொண்டா, எதுக்காக சொல்லிச்சோ அது என்ன பிரிவில் சொல்லி, இப்போ ஆளே காணா, ஓடி போயிடுச்சு, தெரிஞ்சு அந்த அம்மா காணா, யாருன்னே தெரியல. அப்போ அவங்களும் நயினார் நாகேந்திரனும் ஒன்றா சார்? ஒரு பொறுப்பான கட்சியினுடைய தலைவர் அப்படி பேசலாமா? பரவாயில்ல, ஏதோ ஒரு ஆதாரம் அவர் கிடைக்க போய் தான் அந்த வார்த்தையை பயன்படுத்திருக்கார். நயினாரை நான் நம்புகிறேன், அவர் என்னோட நண்பர், அதெல்லாம் வேற. அந்த ஆதாரத்தை கொண்டு வந்து சிபிஐட்ட கொடுத்து அந்த கொலைக்கு காரணமான கொலையாளியை அடையாளம் காட்டணும் நயினார். அவர் வர மறுத்தால் சம்மன் அனுப்பியாவது அவரை கூப்பிட்டு விசாரிக்கணும். ஏதோ வச்சிருக்கீங்களே சார், ஏதோ பேசுனீங்களே என்னன்னு. பொன்னையை அப்படிதான் அவரோட வாயை விட்டு மாட்டினாரு. ஜெயலலிதாவை OS கார்டன் வீட்டில் அன்று இரவு ஒரு மரக்கட்டையால் பின்னந்தலையில் அடித்தார்கள்னு காஞ்சிபுரம் பொதுக்கூட்டத்தில் பேசிவிட்டாரு. ஜெயலலிதா மறைஞ்ச பிறகு சசிகலாவுக்கு எதிராக பேசுகிறாராம். கமிஷனுக்கு சம்மன் அனுப்பி கமிஷனில் கூப்பிட்டு கேட்டாங்க, என்ன சார் இந்த கட்டையில் அடித்ததா பொதுக்கூட்டத்தில் பேசுகிறீங்க, இந்த வீடியோவில் இருக்க நீங்கள் தானே? நான் தான். நீங்கள் தானே பேசுகிறீங்க? ஆமாம், நான் தான் பேசியிருக்கேன். இந்த கட்டையில் அடித்தாங்கன்னு சொல்லி அந்த கட்டை எவ்வளோ நீளம்னு கேட்டாங்க. குறுக்கு விசாரணை மாதிரி நீதிமன்றம் தானே, கமிஷனுங்கிறது நீதிமன்றம் மாதிரி தான், குவாசி ஜுடிஷியரி தான் அது. கேட்டா ஐயா நான் அந்த வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வந்துச்சு அதை பேசிட்டேன்னாரு. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.